செல்வமும் நூற்றாண்டு புகழும் தூற்றாத மனம் நேயர்கள் பெற்றுய தாயே எங்கள் கருமாரி நீயே அருள் புரிவாய் நிமலையே ஈசன் கமலையே தேவி கருமாரி காலத்தில் அருளம்மா கருமாரி அம்மா காலத்தில் அருளம்மா கருமாரி அம்மா கைதொழும் அன்பர்கள் மெய்ப்புகள் எய்திட காலத்தில் அருளம்மா கருமாரி அம்மா கைதொழும் அன்பர்கள் மெய்ப்பு
விடவும் 1000 கைகள் எங்களை அழைத்திடுமே அம்மா. தொட்டியம் குளம் தண்ணில் வாழும் எங்கள் மகமாயி, மட்டில்லாத பாசம் கொண்ட எங்கள் மகமாயி, கட்டியில நெருப்பெடுத்து சரிராடும் மாறி, கட்டியிலே நெருப்பெடுத்து சரிராடும் மாறி, கட்டி காக்கும் அன்னை போல காத்திடுவாள் மாறி, கட்டி காக்கும் அன்னை போல காத்திடுவாள் மாறி. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு ஏற்பாட்டு கருமாறி ஆடி வந்தாளாம். அவள் இருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாளாம். மாரியம்மா கருமாரியம்மா, மாரியம்மா கருமாரியம்மா, கருமாரியம்மா. கண்ணபுர நாயகியே மாரியம்மா, நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. கண்ணபுர நாயகியே மாரியம்மா, நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. கண்ணபுர நாயகியே மாரியம்மா, நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. கண் திறந்து பார்த்தாலே போதுமம்மா, எங்க கவலையெல்லாம் மனசை விட்டு நீங்குமம்மா. அம்மா கண்ணபுர நாயகியே மாரியம்மா, நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. உத்தமியே உன்னருளை நாடி வந்தோம், பம்பை உடுக்கையோடு உன் மகிமை பாடி வந்தோம். பச்சிலையில் தேரெடுத்து வர வேண்டும் அம்மா, பச்சிலையில் தேரெடுத்து வர வேண்டும். உன் பக்தருக்கு வேண்டும் வரம் தர வேண்டும். கண்ணபுர நாயகியே மாரியம்மா, நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. வேப்பிலையில் நோயெல்லாம் தீர்த்திடுவாய், மனவேதனையை திருநீரில் மாற்றிடுவாய், காப்பாற்ற சூலமதை ஏந்திடுவாய், தினம் கற்பூர ஜோதியிலே வாழ்ந்திடுவாய். கண்ணபுர நாயகியே மாரியம்மா, நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. மலையேறும் தாயுனக்கு கும்பமிட்டோம், அரிசி மாவிளக்கை ஏற்றி வச்சு பொங்கலிட்டோம். மலையேறும் தாயுனக்கு
மக்கள் மாறாத நின் புகழை பாடிடவே அருள்வாரி. தெய்வத்தின் தெய்வம் எங்கள் வேதாட்டு மாறி. கல்லாக இருந்தாலும் கருணை உள்ளம் கொண்டவள் நீ. கல்லாக இருந்தாலும் கருணை உள்ளம் கொண்டவள் நீ. காண வரும் பக்தருக்கு காட்சி தரும் தேவி நீ. காண வரும் பக்தருக்கு காட்சி தரும் தேவி நீ. காலம் கூட உன்னை கண்டு காத வழி சென்றிடுவான். காலம் கூட உன்னை கண்டு காத வழி சென்றிடுவான். காத்தாயி கருமாரி மகமாயி மாகாளி. தெய்வத்தின் தெய்வம் எங்கள் வேர்காட்டு மாறி. செடிக்காத தீந்தமிழ் பாடிடுவோம் மாறி. தெய்வத்தின் தெய்வம் எங்கள் வேர்காட்டு மாறி. மகமாயி மனசு வச்சா மங்களமாய் வாழ வைப்பாள். ஈஸ்வரியாள் இரக்கம் கொண்டு எல்லோர்க்கும் வாழ்வளிப்பாள். அந்த கருமாரி கண் பார்த்து காலம் எல்லாம் காத்தருள்வாள். அந்த கருமாரி கண் பார்த்து காலம் எல்லாம் காத்தருள்வாள். கருமாரி கருணையினால் கவலை பறக்குது. அவள் கண் திறந்து பார்ப்பதினால் செல்வம் பெருகுது. கருமாரி கருணையினால் கவலை பறக்குது. அவள் கண் திறந்து பார்ப்பதினால் செல்வம் பெருகுது. எந்நேரம் அவள் நாமம் நாம் உரைத்தாலே. எந்நேரம் அவள் நாமம் நாம் உரைத்தாலே. எந்த துன்பம் வந்தாலும் சென்று மறையுது. எந்த துன்பம் வந்தாலும் சென்று மறையுது. கருமாரி கருணையினால் கவலை பறக்குது. அவள் கண் திறந்து பார்ப்பதினால் செல்வம் பெருகுது. செல்வம் பெருகுது. ஓம் சக்தி சொல்லுக்குள்ளே உறைந்திருப்பாளாம். உலகை எல்லாம் காத்து என்றும் அருள் புரிவாளாம். ஓம் சக்தி சொல்லுக்குள்ளே உறைந்திருப்பாளாம். உலகை எல்லாம் காத்து என்றும் அருள் புரிவாளாம். உயிருக்குள் உயிரை வைத்து காத்து நிற்பாளாம். உயிருக்குள் உயிரை வைத்து காத்து நிற்பாளாம். வாழ்வுக்கு வளமையெல்லாம் தந்திடுவாளாம். அந்த கருமாரி கருணையினால் கவலை பறக்குது. அவள் கண் திறந்து பார்ப்பதினால் செல்வம் பெருகுது. செல்வம் பெருகுது. நெருப்பெல்லாம் அவள் முன்னே பூவாக மாறும். நெஞ்சுருக பாடிச் சென்றால் அவள் அருள் மழை பொழியும். நெருப்பெல்லாம் அவள் முன்னே பூவாக மாறும். நெஞ்சுருக பாடிச் சென்றால் அவள் அருள் மழை பொழியும். சூலமும் கத்தியும் அவள் கரத்தில் ஜொலிக்கும். சூலமும் கத்தியும் அவள் கரத்தில் ஜொலிக்கும். சுற்றும் பகை நீக்கி அவை நம்மை வந்து காக்கும். சுற்றும் பகை நீக்கி அவை நம்மை வந்து காக்கும். கருமாரி கருணையினால் கவலை பறக்குது. அவள் கண் திறந்து பார்ப்பதினால் செல்வம் பெருகுது. கண் திறந்து பார்ப்பதினால் செல்வம் பெருகுது. கண் திறந்து பார்ப்பதினால் செல்வம் பெருகுது. மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. மகமாயி சமயபுரத்தாயே,
எனக்கு நைட்டு வந்து தூங்காம இதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன். நைட்டில் சிவபெருமான் கடவுளை தோன்றி அவருக்கு அரகுண பாண்டியா உனக்கு என்ன புரியவில்லை, இந்த கோயிலை எப்படி அமைக்கிறது தானே புரியவில்லை, உடனே தன் கழுத்தில் இருக்க நாகத்திடம் சொல்லி நீ வந்து இந்த காட்டில் உள்ள ஒரு பகுதியை அளந்து எதன்படி கோயில் அமைக்கணும்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா நாகம் என்ன செய்யுது, சிவனுடைய களத்திலிருந்து இறங்கி அந்த காடு இருக்க பகுதியை தன்னுடைய வாழை நல்லா பெருசாக நீட்டி 4 திசைகளையும் அளந்து அதை போட்டுட்டு இதிலிருந்து இங்கே திருத்தலம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை சுற்றி காட்டுது. அதை வந்து கடவுளே பார்த்துட்டாரு வரதெல்லாம் பண்ணி மறுநாள் போய் அந்த மரங்கள் எல்லாம் கடம்ப மரங்கள் எல்லாம் வெட்டி அந்த இடத்துல பெரிய கோயில் அமைக்கப்படுது. இன்னைக்கு வந்து 14 கோபுரங்களும் சுமார் 3300 சிலைகளும் இந்த கோயிலில் இருக்குது. இது வந்து ரொம்ப அதாவது உலக அதிசயங்களில் ஒன்றாம் மீனாட்சி அம்மனுடைய கோயில் வளர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள்லாம் இன்னும் யுனெஸ்கோ மூலமெல்லாம் ஆராயப்பட்டு இருக்கு. நிறைய வெளிநாட்டவர்கள்லாம் இன்னைக்கு வந்து அம்மாளுடைய இதெல்லாம் வந்து இங்கே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவராக இந்த ஸ்தலம் வந்து அரகுண பாண்டியன்னா ரொம்ப சிறப்பாக அமைக்கப்படுது. அப்போ மீனாட்சி அம்மனுக்கு சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் நடந்தது மதுரையிலவா. இறைவன் வந்து 64 திருவிளையாடல்களை இந்த மதுரையில் நடத்துறார். எதற்காக? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடம் மதுரை. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று இயல், இசை, நாடகம் 3 துறைகளையும் என்ன செய்யணும், இந்த உலகத்துக்கு சிறப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது இறைவனுடைய விருப்பம். அதனால சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடம் எங்கெல்லாம் இருக்குது நம்ம நாட்டில்? மதுரையில தான் இருக்கு. மதுரை பதி தான் அதுக்கு சிறப்பு. அங்கெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் சங்க புலவர்கள் நிறைய மதுரையில தான் வசிச்சிருக்காங்க. ஒரு முறை பாண்டியனுடைய அவையில சுமார் 400 புலவர்கள் இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து பாண்டிய மன்னர்கள் எல்லாருமே ரொம்ப நன்கு கற்று தேர்ந்தவர்கள். புலவர்களும் ரொம்ப திறமையா அவங்க சொல்ற கருத்துக்களை வந்து மன்னனாகிய பாண்டியனும் கேட்டு தவறுனா தவறு, இல்லை சரி அப்படின்னா அதை ஏற்றுக்குவாங்க. பெண்ணைக்குள்ள அரசுக்கிட்ட யாரும் அப்படி சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தில் புலவர்கள் சொல்றதை மன்னன் கேட்டு அதன்படி நடந்தார் அப்படிங்கிறது மதுரையில் உள்ளது ஒரு சான்று. மதுரை தலைமை சான்று. ஒரு முறை பாண்டியன் அவையில 400 புலவர்கள் இருந்தாங்க. இந்த 400 புலவர்களையும் பாண்டிய மன்னர் சந்திச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஒரு நாள்ல எத்தனை பாடம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாரும் என்னால 2 எழுத முடியும், 3 எழுத முடியும், 4 எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் யாரும் ஒரு 5-6க்கு மேல ஒரு நாளைக்குள்ள எத்தனை எழுத முடியும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ஒரு கோபம் வந்துருது, எனக்கு தெரியாது 4 கோடி பாடல் ஒரு நாள்ல நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கட்டளை எடுக்கிறார். 4 கோடி பாடலா இருக்கிறதே 400 பேரு, எப்படி 4 கோடி பாடல் 24 மணி நேரத்தில் எழுதுறதுன்னு எல்லாருக்கும் ஒரே குழப்பம். ஒருத்தர் சந்திச்சு பேசுகிறார். என்ன ஒரு நாளைக்கு 100 பாட்டுன்னு வச்சாங்கன்னா 4000 பாட்டு தானே எழுத முடியும், இன்னும் 4 கோடி எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மன்னர் என்ன சொல்லிட்டாரு, நீங்க இந்த 4 கோடி பாடல் எழுதுனாதான் உங்களுக்கு இந்த அவையிலே இடம், இல்லைன்னா தக்க தண்டனை வழங்கப்படும் சொல்லியிருந்தாரு. எல்லாருமே பயந்து பொழுது விழுந்தா நாளைக்கு அரசவையில நம்மளுக்கு தண்டனை தான் கிடைக்கும் போது 4 கோடி பாடலாம் வர முடியாது, வேண்டாம் நம்ம பாண்டிய நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சரி, எல்லா நாட்டுக்கு போனாலும் குறைச்சிக்கலாம் படிச்சவங்க. அதை நினைச்சிட்டு புலவர்கள் நம்ம இன்னொரு நாட்டில் போய் குறைச்சிக்கலாம் வாங்க அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. கிளம்பி போவையில் எய்தாப்புல பாண்டிய நாட்டுக்கு அவை வரலா. அவை பாட்டி என்ன அப்படி எல்லாரும் கிளம்பி எங்கே போறீங்க அப்படின்னு இந்த மாதிரி சபையில் பாண்டியனுடைய சபையில் நடந்தது. அந்த மாதிரி மன்னர் வந்து 4 கோடி பாடம் கேட்டாரு, எங்களை அதெல்லாம் முடியாது, அதனால நாங்கள் ஊரை விட்டே போகிறோம். ஏன் என்னாச்சு மன்னனுக்கு, மன்னன் நல்லா தானே இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க.
நல்லா தான் இருக்காரு. சரி வாங்க, இதுக்கு தேர்வு நான் சொல்றேன் வாங்க அப்படின்னு சொன்னான். திருப்பி 400 பேரை கூட்டிகிட்டு ஔவையார் வர்றாங்க. அவை வந்து பாண்டியனுடைய சபைக்கு வந்தோடனே என்ன பண்ணா, 4 கோடி பாடல் கேட்டீங்களாமே அப்படின்னு சொன்னான். ஆமா, 4 கோடி பாடல் கொடுத்தே ஆகணுமா? ஆமா, கொடுத்தாதான் நான் என்னோட முடிவுல மாற்றுகிறதா எதுவுமே இல்லை அப்படின்னு. சரி, இவங்க 400 பேருக்கு பதிலாக 4 கோடி பாடலை நானே சொல்றேன். இவங்க எல்லாருமே இந்த அவையில ஸ்டாண்டர்டா எப்போதுமே அவைக்குள்ளவரா இருக்கணும், அதுக்கு நீங்க ஒத்துக்கணும். சரி ஒத்துக்கிறேன். சரி நீங்களே பாடுங்க. மதியாதார் தலைவாசல் மிதியாமை கோடி. மதிக்காதவங்களோட வீட்டு வாசப்படியில நம்மள அதை பத்தி உங்களுக்கே தெரியும். மிதியாமை கோடி. உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் தன்மனையில் உண்ணாதார் கோடி. ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, காஃபி தரவா, என்ன சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கும், இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா தானே நம்மளுக்கு அது ஏற்கனவே பிரியமா இருக்கும். அதோட வாங்க சாப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு அங்க இருக்கிறதுக்கு மனசு வருமா? என்ன செய்வோம்? எல்லாருமே ஒரு மனசு சப்புன்னு வாடி போயிடும். நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை எப்பவுமே நம்ம என்ன செய்யணும், என்ன வேணும், காப்பி குடிங்கன்னு சொல்லக்கூடாது, காப்பியை போட்டு கொண்டாந்து இருந்தாங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லணும். அப்படி இருந்தாதான் அவங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து கூடி வாழாதார் கோடி பெறும். இன்னைக்கு வந்து கூட்டு குடும்பங்களை ரொம்ப பார்க்கறதே அதிகம். இதுல வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு வீதியில இருந்தா எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து, சொந்த பந்தங்களா இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து கூடி வாழணும் அப்படின்னு சொல்லி 3வது அது கோடி பெறும். அடுத்து கோடான கோடி கொடுத்தாலும் நான் கோடாமை வேண்டும். நான் கோடாமை கோடி பெறும். 4 கோடி பாட்டு கொடுத்தாச்சு அப்படின்னு கேட்டார். கோடி ரூபாய் கொடுத்தாலும் நம்ம என்ன சொல்லக்கூடாது, சொன்ன வார்த்தையிலேருந்து மீறக்கூடாது. இது செய்யறேன் அப்படின்னு சொன்னா நம்ம செய்யணும், இங்க வர்றேன்னு சொன்னா வரணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? அம்மையே சொல்லியிருக்கா. இது எல்லாமே கோடி. அதனால உடனே மன்னனால ஒண்ணுமே சொல்ல முடியல, 4 கோடியுமே பாட்டு சொல்லியாச்சு, எல்லாருமே அரசவைக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாண்டியனுடைய சபையில 64 திருவிளையாடல்களை இறைவன் நிகழ்த்தி இருக்காரு. இந்த ஸ்தலத்துல வந்து இறைவன் கால் மாறி ஆடி இருக்கார். உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப பஞ்ச சபைகள் அப்படின்னு சொன்னா முதல்ல சிதம்பரம், பொன்னம்பலம், அடுத்து திருவெண்காடு, ரத்தின சபை, திருநெல்வேலி தாமிர சபை, செப்பு சபை, திருக்குற்றாலம் சித்திர சபை, மதுரை வெள்ளி அம்பல். இறைவன் அவங்க சந்தியா நடனம் பாடு. எல்லா ஸ்தலங்கள்லையும் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி இறைவன் நடராஜ ரூபத்துல ஆடிப்பார். ஆனா இந்த மதுரையம்பதியில மட்டும் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடிப்பார். சொக்கநாதர் சன்னதிக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெள்ளி கவசம் போட்டு வெள்ளி அம்பலம் இருக்கும். அதுல இறைவன் கால் மாறி ஆடினதை பார்க்கலாம். ஏன் கால் மாறி ஆடினாரு அப்படின்னா, இந்த தலம் ஒரே ஒரு பாகன் இல்லையா, இடப்பாகத்தை அம்பாளுக்கு கொடுத்தார் இறைவன். அந்த இடக்காலை ஊடும்போது இந்த ஸ்தலம் அம்பாளுக்குரியது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக இது எல்லாமே அம்பாளுக்கு தான் முதல்ல. இன்னைக்கும் மதுரையில பூஜை, அபிஷேகம், அர்ச்சனை
எல்லாமே முதல்ல மீனாட்சிக்கு தான். நீங்க எல்லா சிவகோயில பார்த்தாலும் முதல்ல மூலஸ்தானத்துல யாருப்பா? சிவன் தான் இருப்பார். ஆனா மதுரைக்கு போனீங்கன்னா முதல்ல யாரெல்லாம் போய் பார்க்கணும்? மீனாட்சியை தான் போய் பார்க்கணும். அவளுக்கு தான் இங்க முதல்ல எல்லாமே. மீனாட்சியோட அபிஷேகத்தை யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா அவ பட்டத்து அரசி இல்லையா? பட்டத்து அரசி யாருக்கும் அபிஷேகத்துக்கு அனுமதி கிடையாது. அவ அலங்காரம் ஆனவங்க தான் அவளை பார்க்க முடியும். இது 51 சக்தி பீடத்துல இது வந்து அம்பாளுடைய இதயம் எழுந்த பகுதியாக, அதாவது மாறு பகுதியாக தாய் வந்து ராஜ மாதங்கி ஷியாமலா பீடமாக உள்ளது. அம்பாள் ஒரு நாளைக்கு வந்து 8 ரூபங்களில் காட்சி கொடுக்கிறார். காலையில பாலாவாக காட்சி கொடுக்கிறார், அதாவது அதிகாலையில. அதன் பிறகு 6 நாளிகைக்கு பிறகு புவனேஸ்வரியாக காட்சி கொடுக்கிறார். அதன் பிறகு 6 நாளிகைக்கு பிறகு கௌரியாக காட்சி கொடுக்கிறார். உச்சி காலத்துல ஷியாமலையாக காட்சி கொடுக்கிறார். மாலையில மாதங்கியாக காட்சி கொடுக்கிறார். இரவுல பஞ்சதசியாக காட்சி கொடுக்கிறார். பின்னிரவுல சோடசியாக காட்சி கொடுக்கிறார். அர்த்த ஜாமத்துல மகா சோடசியாக காட்சி கொடுக்கிறார். இந்த 8 ரூபங்களையும் ஒரு நாளைக்கு யார் தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி, மறு ஜென்மமே கிடையாது. அது வந்து நீங்க நாளைக்கே போய் அம்பாவை அந்த 8 ரூபத்துல பார்த்தாலும் சரிதான். இதுல காலையில பாலாவா அவ காட்சி கொடுக்கிற நேரத்துல பவட சட்டை போட்டுருவான். எல்லா வித்தியாசத்தையும் பார்க்கணும். அப்போ குழந்தை இல்லாதவங்கள்லாம் இந்த பால ரூபத்தை தரிசனம் பண்ணாங்க, அவங்களுக்கு உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புவனேஸ்வரியாக காட்சி கொடுக்கும் போது படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் படிப்புல மந்தமா இருக்காங்க அப்படின்னா இந்த புவனேஸ்வரி அலங்காரத்துல தரிசனம் பண்ணாங்க. கல்யாணம் ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தைக்கு கல்யாண வயசு வந்து கல்யாணம் திருமணம் அமைப்புன்னு அமையல அப்படின்னு சொன்னா உச்சி காலத்துல ஷியாமலையாக இருப்பா அம்மா. அதாவது வெந்த கஜம் கட்டின மாதிரி கட்டிட்டு தலையில தங்க கிரீடம் வச்சு அந்த தரிசனத்தை பார்த்தோம்னா திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். அர்த்தஜாம பூஜை யாருக்கு அப்படின்னா கணவன் மனைவி சில பேருக்கு வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒருத்தர் டைவர்ஸ் கொடுக்குறேன் நீ வேண்டாம் அப்படின்னு எல்லாம் பேசிப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா இந்த அம்மாவுடைய அர்த்தஜாம பூஜையில கலந்துட்டு அம்பாவை தரிசனம் பண்ணுவோம். அர்த்தஜாமத்துல 3 முறை அம்பாளுக்கு தீபாராதனை காட்டப்படும். முதல் தடவை, 2ஆம் தடவை, 3ஆம் தடவை என்ன செய்யணும்? அம்பாளுடைய மூக்குத்திய கொஞ்சம் அம்பாளுக்கு வைர மூக்குத்தி போட்டுருப்பாங்கல்ல, அதை கொஞ்சம் சைடில் வரைச்சிட்டு அதோட வழிபாடாக 3ஆவது முறை முகத்துக்கு கிட்டக்க காட்டணும். அம்பாள் வந்து இங்க வந்து மரகதத்தால் ஆனது, ஒரே மரகதக்கல்லினால் ஆனது. இந்த சிலை வந்து சுயம்புவா அம்பாள் தோன்றின இடம். அவனுடைய கையில் ஒரு கிளி இருக்கும். அந்த கிளி ஆயக்கலைகள் 64 கிளி ரூபத்தில் கையில் வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் கற்றவன் இல்லையா மீனாட்சி? அந்த கிளி சொன்னதை சொல்லுமா கிளிப்பில நம்ம போய் ஒரு கோரிக்கை அம்மாள்கிட்ட, அம்மா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு வந்து வேலையே கிடைக்கல, எனக்கு நல்ல உத்தியோகம் வேணும், என் வாழ்க்கையில நான் சிறப்பா வரணும் அப்படின்னா என்ன செய்யணுமா? நம்ம அம்மாள்கிட்ட சொல்லிட்டு வந்தோம்னா அந்த கிளி இருக்குல்ல, அம்மாள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அரந்தாங்கிலேருந்து எல்லாரும் வந்தாங்க, அவங்களுக்கு சீக்கிரம் நீ வேலையை கொடுக்கணும் சொன்னேன், அவங்க சீக்கிரம் அதை நிறைவேற்று அப்படின்னு சொல்லி கிளி என்ன பண்ணிட்டே இருப்பா? அம்மாள் காதுகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த அன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு 8 கால பூஜை நடக்குது, இன்று நடந்துட்டு இருக்கு. இந்த அன்னை நம்ம மட்டும் இல்லை, தமிழர்கள் மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் வாழ்கிறவர்களும் இந்த அளவு நிறைய பேர் வந்து அன்னையினுடைய பெயர் புகழை கேட்டு தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல ரோஸ் பீட்டர் அப்படிங்கிற ஒரு கலெக்டர் வந்தாராம் அதுல. அவர் என்ன பண்ணுவாரா, அவரெல்லாம் சர்ச்சில் போய் கும்பிட்டவங்க தானே. அவங்க வந்து மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்துட்டு குதிரையில ஏறி காலைல உட்காருவாராம். அப்படியே அந்த 4 வீதியும் ஒரு ரவுண்ட் வருவாராம் குதிரையில. வந்துட்டு ஏன்னா அம்மா சொன்னதுக்கு நின்றுட்டு உள்ளெல்லாம் போறதில்லை. அம்மா இங்கேருந்து இப்படி பார்த்துட்டு அப்புறம் தன்னோட ரூட்டிங் கிளம்பி போயிடுவார். இப்படி நடந்துட்டு மதுரையில் ஒரு நாள் வந்து பலத்த மழை, பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. ஒரு நாள் இரவு இவர் அவருடைய மாளிகையில் உறங்கி கொண்டிருக்கும் போது பயங்கர இடி சத்தம். அப்போ வந்து யாரோ கதவை தட்டுறாங்க. இவர் என்ன பண்ணாரு, எந்திரிச்சு தட்டுன்னு கதவை திறந்து பார்த்தா சின்ன ஒரு 5 வயசுல ஒரு குழந்தை. ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. இவர் என்ன பண்ணாரு, உடனே ஓடி போய் தன்னோட ஷூ எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கோட்டெல்லாம் போட்டுட்டு அப்புறமே தான் வராரு. உள்ள போய் உள்ள வந்து பின்னாடியே போனார் அந்த பொண்ணு பின்னாடி. ஆனால் அந்த பொண்ணு காலை கொலுசு தான் போட்டுட்டா, செப்பெல்லாம் போடலை. இப்படி கொஞ்சம் தூரம் போய்ங்கன்னா செப்பல் போய் மறைஞ்சிட்டான். திரும்பி பார்க்கறாரு, தான் தங்கி இருந்த அந்த வீடு இடி விழுந்து அப்படியே வெள்ளத்துல அப்படியே உடம்பு போயிருந்து. உடனே இவருக்கு டக்குன்னு நம்ம நேரம் உள்ள இருந்தா என்ன ஆகுறது, அம்மா தான் தன்னை வந்து காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்லி, அம்மா மீனாட்சி நான் வந்து நீ என்னை அவ்வளோ வேகமா வந்து கால செருப்பு கூட இல்லாம என்னை வந்து எழுப்பி கூப்பிட்டியே, நான் போய் ஷூவை போட்டுட்டு உன்னை வந்து பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, போய் தங்கத்தால் ஆன நவரத்தினங்களை பதிச்சு 2 காலணிகளை அம்பாளுக்கு செஞ்சு இதில் ரோஸ் பீட்டர் காணிக்கை அப்படின்னு சொல்லி அதில் எழுதி அம்பாளுக்கு அந்த செப்பலை கொடுத்தாரு. இன்னைக்கும் ஆடி மாதம் நடக்கிற திருவிழாவில் 8ஆம் திருநாள் அன்னைக்கு அம்பாள் அந்த செருப்போடு தான் வீதி உலா வரலாம். நீங்கள் அன்னைக்கு பார்க்கலாம். 8ஆம் திருவிழா அன்று இந்த ரோஸ் பீட்டர் கலெக்டர் கொடுத்தாருல, அந்த காலனியை அனுப்பிட்டு தான் அம்பாள் வருவாங்க வீதி உலா. அந்த அந்த ரோஸ் பீட்டர் அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் ரிட்டையர் ஆகியும் மதுரையை விட்டு அவர் போகல, அங்கேயே வாழ்ந்து தான் அந்திம காலத்திலே தான் இறந்த பிறகு என்ன சொன்னாரா, நான் என்னுடைய முகம் வந்து மீனாட்சி அம்மன் திருக்கோயிலை பார்த்தபடியே என்னை அடக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அங்கே மதுரையில் உள்ள சர்ச்சில் அவர் முகத்தை மீனாட்சி அம்மன் கோயிலை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அடக்கம் பண்ணார். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த மதுரை பதி மீனாட்சியும் சுந்தரேஸ்வரர் ஆட்சி செய்து அவர்களுக்கு உக்கிரபாண்டியன் என்ற முருகஸ்வரூபமாக ஒரு மகன் பிறக்கிறார். அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார்கள். பட்டாபிஷேகம் செய்து வைத்துவிட்டு என்ன செய்யறாங்கன்னா, இறைவன் திரும்ப அந்த கற்ப கிரகத்துக்கு போய் வந்துடும். அம்மாளும் அங்கே போய் மரகத சிலையா மாறிடுறார். 13ஆம் நூற்றாண்டுல ஒரு காளிங்கபுரம் படையெடுப்பின் போது நிறைய இந்து கோயில்களை வந்து அழிக்கிறாங்க. அது வந்து மதுரைக்கும் தகவல் வருது. இது வந்து நிறைய கோயில்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு வட மாவட்டங்கள்ல. நீங்க உடனே மீனாட்சி அம்பாள் வந்து மரணத்தால் ஆனவன், எப்படியாவது அந்த உள்ள சிலைகள் இதெல்லாம் நீங்க பாதுகாக்கணும்னு சொல்லி இங்கே உள்ள அர்ச்சகர்களுக்கு தகவல் கிடைக்கும். உடனே இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 5 அச்சங்கள் செய்து என்ன செய்யறதுன்னு சரி நிறைய சிலைகளை கொண்டு போய் நாகர்கோவில் பக்கத்துல கேரளா மாட்டில் கொண்டு போய் பூமி கீழே புதைச்சிட்டாங்க சின்ன சின்ன சிலைகளை. அம்மாவை வந்து எடுக்கவோ சுக்கநாதர் எடுக்கவோ முடியல. உடனே ஒரு பட்டர் சொன்னாரு, இந்த இடத்துல வந்து கல்லை வச்சு சிலையா கட்டி அம்மாவை காமிச்சிடுவோம், வேற ஒரு சிலையை முன்னாடி வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அதன்படி அந்த இடத்துல வந்து பெருங்கற்கள்லாம் வச்சு அம்மாவை உள்ள வச்சு செவரு மாதிரி எடுப்பிடும். அதே மாதிரி சொக்கநாதனை எடுத்துட்டு செவரை வச்சு அடைச்சிட்டு முன்னாடி ஒரு சிவன் சிலையையும் இங்கே முன்னாடி ஒரு மீனாட்சி மாதிரி ஒரு சிலையையும் பண்ணி தனி சிலையை வச்சிடுறாங்க. அந்த மாணிக்கபுரம் படையெடுப்பின் போது அந்த சிலையை வந்து சிவச்சு உடைச்சு, இங்கே மாணிக்கம் சொன்னாங்களேன்னு உடைச்சு பார்த்துட்டு இது கரைக்கல் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அந்த இறைவன் சிவலிங்கத்தை சிலைச்ச பிறகு இன்னைக்கு நீங்க போனா மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கும். அவங்க சிதைக்கப்பட்ட சிலைன்னு அவங்களுக்குள்ளே எழுதி வச்சிருப்பாங்க. அதை சுற்றுப்புறக்காரருக்கு மக்கள்
பெருமாளுக்கு பக்கத்திலே அந்த கோணம் பார்க்கலாம். அந்த மாளிகைப்பெரும் படையெடுப்பின் போது அழைக்கப்பட்ட சிலை. அதுக்கப்புறம் 48 ஆண்டுகள் அம்பாளுக்கு பூஜை இல்லாம, ஏன்னா அப்ப சரியான ஆட்சி முறை இல்லை. 48 ஆண்டுகளுக்கு பிறகு கிருஷ்ணதேவராயர் காலம் வந்து அவருக்கு உள்ள ஸ்தலங்கள் எல்லாம் புறந்தாடம் சொல்லியிருக்கிறது. அதுக்கப்புறம் நாயக்கர் மன்னர்கள் வந்து இந்த மதுரை கோவிலுடைய கட்டிடங்களை எல்லாம் சீர்படுத்தி ஒவ்வொரு கோபுரங்களும் கட்டுவதற்கு 100 ஆண்டுகள் ஆனது. இந்த 14 கோபுரங்களையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கோபுரம் எழுப்புறதுக்கு 100 வருடங்கள் ஆகும். 48 ஆண்டுகள் அம்மா பூஜை இல்லாமல் அதன் பிறகு திரும்ப கிருஷ்ணதேவராய நேரத்துல உடனே புது சிலை, ஒரு மீனாட்சி சிலை செஞ்சணும், சிவலிங்க ஒரு செய்யணும்னு சொல்லி சமதியை கூப்பிட்டு எல்லாரும் பேசி சிலை செய்ய சொல்றாங்க. அந்த சிலையை செய்யற சமதி என்ன பண்றாரு, செய்ய அந்த சிலையில ஒரு நாள் கையில பின்னமாகுது, ஒரு நாள் விரல் உடஞ்சிருது, ஒரு நாள் கால் வந்து திருப்பி இது பின்னமாயிடுது. அவர் ரொம்ப யோசிச்சு, அம்மா என்ன இப்படி நான் செய்யற ஒவ்வொரு சிலையும் இப்படி ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லி அம்மாவை வேண்டிட்டு அவருடைய கடவுளை, நான் தான் இங்க உள்ளே இருக்கேனே, ஏன் இன்னொரு சிலை நீ செய்யற அப்படின்னு சொல்லி அம்மாள் வந்து அவர் கடவுளை சொல்றாங்க. உடனே அம்மா அவர் போய் சபதி போய் உடனே நாயக்கர் மன்னர்கள்கிட்ட போய் சொல்றாரு நடந்தது. அவங்க எல்லாருமே உடனே ஒரு முரசு அறிவிச்சு எல்லாரும் உடனே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு, அம்மான் சிலை வந்து இங்கே இருக்குன்னு சொல்லி சபதிக்கு கடவுள் வந்திருக்கு, உங்களுக்கு யாருக்கும் அதை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு அதில் ஒரு 99ல் 5 பட்டர்கள் அந்த கண்ணை வச்சு சிலையை வச்சு மூணாவதுல அந்த சிலையை அதில் ஒருத்தர் மட்டும் உயிரோட இருந்தார். அவருக்கு வயசு 95 ஆயிடுச்சு. அவர் என்ன செஞ்சாரு, எனக்கு தெரியும் இங்கே வந்து கரிச்சலை முன்னாடி இருக்காங்க கல் இதை சோற அகற்றினீங்கன்னா உள்ள அம்மாள் சிலை இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே உடனே நாடையிட்டு அந்த முன்னாடி உள்ள அந்த அக்கல் சவரெல்லாம் அகற்றிட்டு பார்த்தா அம்மாவை எப்படி அன்னைக்கு பூஜை பண்ணி 48 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மாலை, அன்னைக்கு எரிஞ்ச விளக்கு எல்லாமே அப்படியே இருந்துட்டு இருக்குதான். இப்பதான் கனவு சாத்தினவங்க பார்த்த எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சி. ஒரு பூக்குள்ள வாழாம 48 ஆண்டுகளுக்கு இருந்திருக்கா அப்பா அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய சிறப்பு. அதன் பின்னர் வந்து பழையபடி கட்டிடங்கள்லாம் வேலையாக்கப்பட்டு அது நாயக மன்னர்கள், அதுக்கப்புறம் செட்டியார்கள் எல்லாம் நிறைய வேலைகள் பண்ணி இந்த கோயிலை திருப்பணி வேலை செய்து இல்லளவு மீனாட்சி அம்மனுடைய புகழ் உலகெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. இது வந்து நவகிரக ஸ்தலங்களுடைய முதல் ஸ்தானம் இந்த மீனாட்சி அம்மன் கோயில். ஒரு ஜாதகத்துக்கு யாருக்கு புதன் சரியில்லையோ, இல்லை புதன் நீச்சமாக இருந்தாலும் சரி, இல்லை புதன் தசை நடந்தாலோ, இல்லை புதன் புத்தி நடந்தாலோ, இவங்களாம் மதுரைக்கு சென்று மீனாட்சி அம்மனை தரிசித்தால் இந்த தசை பெரிய யோகம் செய்யும். ஏன்னா புதனுக்கு உரியது மரகத பச்சை, அந்த மரகத கல்லே அவங்க மீனாட்சி. இங்குள்ள கொற்றாமரை குளம் தீர்த்தத்தை பற்றி சொல்லணும். இந்த கொற்றாமரை குளம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு சிறப்பு பெற்றது அப்படின்னா, இந்திரனுக்கே சாப விமோசனம் கொடுத்தாரு. அந்த குளத்துல குளிச்சுதான் என்ன பண்றாரு, 1000 தாமரை மலர்களை பரிச்சீரைகளை யோசிச்சு அவர் பிரம்மகத்தி தோஷத்தை கொடுத்துக்கிறாரு. அதன் பிறகு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடம் மதுரைன்னு சொல்லா அங்க இறைவன் இடம் பண்ணார். ஒரு தரவி என்ற ஒரு ஏழை புலவனுக்கு உதவுவதற்காக நக்கீரரிடம் சண்டையிடுகிறார். ஏன்னா தமிழ்ல உண்மையாதான் இருக்கா, இல்லை எல்லாரும் தவறான பாட்டுக்கு பரிசு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டு அப்படின்னு சந்தேகம் இறைவனுக்கு. அந்த சந்தேகத்தை நிறுத்துக்கிறதுக்காக என்ன பண்றாரு, பாண்டியனுடைய சபைக்கு வர்றாரு. பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம், பெண்களுடைய கூந்தல்ல இயற்கையாவே மனம் அந்த செயற்கையா தான் இருக்கா. அதை வந்து பாடம் கூட விளக்கம் கொடுக்குறவங்களுக்கு 1000 பொற்காசு தரேன், நீங்க படத்திலே பார்த்துக்கூடிய திருவிழா. அதுல அந்த நன்மைங்கிற கேரக்டர் நாகேஷ் நடிச்சிருப்பாரு. 1000 சுட்டாச்சு இறைவா சுக்கனாதா அப்படின்னு சொல்லி வேண்டுவார். உடனே பாவம் இவ்வளவு கஷ்டப்படுறானே, நம்ம புலவர் வந்து மதுரையில கஷ்டப்படலாமா, அதற்கு உதவி பண்ணுவது அப்படி சொல்லி ஒரு பாட்டை எழுதி கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு போய் பாண்டியனுடைய சபையில கேட்டா கொடுத்தாக்க உடனே நக்கீரர் எந்திரிச்சு இந்த பாடல் முற்றிலும் தவறு, இதுக்கு பரிசு கொடுக்க முடியாது,
பாட்டை எழுதினது யாரு? உண்மையான ஆளை கூப்பிடுவாங்கன்னு சொல்லி. அங்கேருந்து தரணி வந்து கோபத்துல உங்க பாட்டை தாமதம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இறைவனுக்கு கோபத்து நேரம் அரசவைக்கு போறாரு. என்ன என்னோட பாட்டை தவறு, என்ன நீங்க எழுதிருக்கீங்க? ஆமா, பெண்களுடைய முதலுக்கு இயற்கையிலே குணம் மனம் உண்டு அப்படின்னு எழுதிருக்கீங்க. இயற்கையில மனம் கிடையாது, பெண்களுக்கு வந்து செயற்கையா வாசனை திரவியங்களையும் சாப்புகளையும் சோப்புகளையும் கொடுக்கறனாலதான் கூந்தல்ல வாசம் அப்படின்னு சொல்லி நக்கீரன். இதுல 2 பேருமே நீ அனுதினமும் உடம்புடைய உபயோகனுக்கு அப்படின்னு கேட்கிறார் சிவபெருமான். உபயோகம் என்ன? எல்லாம் வணங்கக்கூடிய அத்தனை தெய்வங்களுக்குமே இயற்கையிலே மனம் கூந்தல் கிடையாது, செயற்கை மனம் தான் சொல்லி அடிச்சு சொல்றார். உடனே ஒரு நெற்றிக்கண்ணை திறந்து அவர்கிட்ட காட்டுறார் நக்கீரன். நெற்றிக்கண்ணை திறந்தாலும் சரி, நீ உடம்பு முழுக்க கண்ணாக காட்டி என்னை சுட்டாலும் சரி, இந்த பாட்டில் குற்றம் உள்ளது, குற்றம் குற்றம் என்கிறார். உடனே நக்கீரரை தன்னோட நெற்றிக்கண்ணால சிவபெருமான் இருக்கிறாரு. உடனே அதோட வெப்பம் தாக்காம இந்த நக்கீரர் போய் ஒற்றாமரை குளத்துல விழுந்துதான் தன்னோட அந்த வெப்பத்தை தனிச்சு திரும்ப வந்து இறைவன்கிட்ட கட்டிட்டு போது எனக்கு சொன்னாரு, எவ்வளவு கண்ணை காட்டியும் நீ வந்து என்ன பண்ண, தமிழை நிலைநாட்டுறது கண்டு உண்மையை சொன்ன பத்தியா, உன்னோட புலமையை நான் பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி தம்பிக்கு அந்த பொறுப்புடைய கொடுத்தார். இவ்வாறாக அந்த மதுரையில இறைவன் நடத்திய 64 திருவிளையாடல்களை நம்ம சொல்லணும்னா இணையத்திலே நான் சொல்லிட்டே இருக்கலாம். மதுரையில் சிறப்பு இறைவன் சுந்தர மீனாட்சி சுந்தரேஸ்வரராகவும் அம்மாள் அங்கையர் கல்வியாகவும் இன்றளவும் 2 மதுரையில் ஆட்சி கொடுத்து நான் எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார். காஞ்சனமாலை பற்றி சொன்னதுல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் சொல்லாம விட்டுட்டேன். இந்த தீர்த்தம் சொல்றதுதான் அதுவும் எனக்கு ஞாபகம். காஞ்சனமாலை அப்படிங்கிறவங்க வந்து தன் அந்திம காலத்துல இருக்கிற தருவாயில இறைவனை சந்திச்சு, மாப்பிள்ளை இல்லையா சிவபெருமான், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. இன்னைக்கு யாரும் மாப்பிள்ளையோட போய் என்ன வேணும்னு கேட்டா எல்லாருக்கும் என்ன வந்துடும், பயங்கரம் போகும். யாருக்கு அம்மா கிடைக்கலாம். அவர் போய் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு. இல்ல, நான் இறந்து மீண்டும் பிறவா நிலையை அடைய வேண்டும், மோட்சத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி காஞ்சனமாலை கேட்கிறார். அப்படின்னா வந்து நீங்க வந்து 7 கடல்ல நீராட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 கடல்ல நான் இந்த வயசுல எனக்கு போய் நீராடுறது நம்ம வயதின் முழுவதே காரணமாக நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு. இப்ப வந்து தெப்பக்குளம் பார்த்தீங்களா, அந்த தெப்பக்குளத்துல 7 கடலையும் சிவபெருமான் காஞ்சனமாலைக்காக எழுந்தருளம் செய்யும். அந்த தெப்பக்குளத்துல போய் இப்ப யாரும் குடிக்கலாம், அண்ணன் கொடுக்கறது இல்லை. ஆனா எல்லாரும் போய் அதுல வந்து தீர்த்தத்தை யாரும் தெளிச்சுக்கிட்டோம்னா 7 கடல்ல நீராடலாம் கிடைக்கும். 7 கடல்லையும் நீராடி காஞ்சனமாலை இறைவனுடைய சொல்லி புத்தி நிலை அடைந்து இறைவனுடைய திருவடி சேர்ந்தார். இப்ப இருக்கிற அந்த தெப்பக்குளத்துல அமைந்ததுல அந்த மாரியம்மன் கோயிலோட காஞ்சனமாலையுடையது அப்படின்னு சொல்லி கல்வி கேட்க சொன்னாங்க. காஞ்சனமாலை தான் அந்த மாரியம்மனாக அருள்பாலிக்கப்படுது. இதோட சிறப்பு பெற்ற மதுரை நம்மால் எல்லா தவறும் கிடைக்க வேண்டும் என்று அன்னை வீரமாகாளி அம்மாளை வேண்டி மதுரை மீனாட்சி தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு தரும், தெய்வ வடிவம் தரும், நல்லெண்ணை எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே தரும் பூங்களால் அபிராமி கடைக்கல்லை அரகரணம் பார்வதியே அரகர மகாதேவ் தென்னாடுடைய சிவனே போற்றி. மதுரை மீனாட்சி அம்மனுடைய வரலாற்றை தத்துவமாக இயற்கையாக எடுத்துச் சொல்லி நாம் எல்லோரும் தெரிந்து கொள்கின்ற வகையிலே நல்ல பல செய்திகளை தந்தருளினார்கள். அவர்களுக்கு நமது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
கருமாரி அம்மனுக்கு அழகிய மஞ்சள் காப்பு, அழகிய மஞ்சள் காப்பு. கூடி அவளை கும்பிடுவோர்க்கு கோடி நன்மைகள் பாரு, கூடி அவளை கும்பிடுவோர்க்கு கோடி நன்மைகள் பாரு. ஆடியில் அவளை கொண்டாடி ஆயிரம் நாமங்கள் கூறு, ஆடியில் அவளை கொண்டாடி ஆயிரம் நாமங்கள் கூறு. ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு மஞ்சள் காப்பு. வேர்காட்டில் குடியிருக்கும் வேப்பிலைக்காரி, கூறும் மன்னர் குறை தீர்க்கும் கோவிந்தமாரி. தாரணியின் தாயவளே நாரணி ஓங்காரி, தாரணியின் தாயவளே நாரணி ஓங்காரி. பாரெல்லாம் படி அளக்கும் பரமசிவள் பாரி, பாரெல்லாம் படி அளக்கும் பரமசிவள் பாரி. ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு மஞ்சள் காப்பு. குங்குமத்தில் குளித்து நிற்பாள் குங்குமக்காரி, மஞ்சளுடன் நிறைந்திருப்பாள் மங்களமாயி. நெஞ்சாரத் துதித்து நின்றாள் அணைத்திடுவாள் வாரி, நெஞ்சாரத் துதித்து நின்றாள் அணைத்திடுவாள் வாரி. அன்னை போல காத்திடுவாள் ஆனந்த சுகுமாரி, அன்னை போல காத்திடுவாள்